பஞ்சம் ஏற்பட்டதுனால வந்து யூதேயாவில் உள்ள அந்த அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்லேஹேமை விட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா ஏலேமேக்கி வந்து அவருடைய மனைவி நகோமி, அவருடைய மைந்தர்கள் வந்து மக்லோன், கிலியான் அவர்கள் வந்து குடிபெயர்ந்து வந்து அந்நிய நாட்டான மேவாபு நாட்டுக்கு குடியேறுறாங்க. ஏலேமேக்கி வந்து கொஞ்ச நாளில் அவர் இறந்து போயிடுறாரு. 2 மகன்களுக்கும் நகோமி என்ன பண்ணுறாங்கனாக்கா மோவாபி பெண்களை மணமுடித்து வைக்கிறாங்க. அதில் ஒருவர் பேர் வந்து ஓர்பா, இன்னொருத்தர் பேர் வந்து ரூத்து. நகோமியுடைய 2 மகள்களும் இறந்து போயினர். பின்னர் வந்து நகோமி என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த 2 மருமகள்களையும் கூட்டிகிட்டு நாம் அந்த மோவாபி நாட்டை விட்டு யூதேயா நாட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பயணம் மேற்கொள்கிறாங்க. அவங்க பாதி தூரம் போனவுடனே நகோமிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது. அவங்க வந்து மருமகளுக்களெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கே நீங்கள் போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் தாய் நாட்டுக்கே நீங்கள் போயிடுங்க, நீங்கள் உங்கள் தெய்வத்தை போய் வழங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, முதல்ல இல்லை நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திரும்பவும் அவங்க வந்து அந்த மருமக கிட்ட திரும்பவும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது வந்து ஒருத்தவங்க வந்து ஓர்பா வந்து நான் அவங்களுடைய சொந்த நாட்டுக்கும் அவங்களுடைய வேற்று தெய்வங்களை வணங்கிறதுக்காக அவங்க போயிடுறாங்க. ஆனால் ரூத்து மாத்திரம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உங்கள் கூட தான் நான் வருவேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ரூத்து 1 அதிகாரம் 15-16 அந்த இறை வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஆனால் ஓர்பா தம் இனத்தாரையும் தம் தெய்வங்களையும் நோக்கி திரும்ப போய்விட்டாள், அவளை போல நீயும் திரும்ப போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம், நீ செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன், உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துது. உங்களோட இனம் தான் என்னுடைய இனம், உங்களோட இல்லம் தான் என்னுடைய இல்லமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதே போல் உங்கள் தெய்வத்தை தான் நானும் என்னுடைய தெய்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வைராக்கியத்தை அவங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது எப்படி உருவாகும் அப்படின்னா, மாமியார் மருமகளுக்குள்ளே இருந்த ஒரு அன்புறவு இருந்தால் மாத்திரம்தான் வந்து இந்த ஒரு இணைப்பு நமக்குள்ளே இருக்கும். இல்லைன்னா அவங்களால வந்து சொல்ல முடியாது. எவ்வளோ வறுமைகள், சாவு, எவ்வளவோ சூழ்நிலைகளை அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து அவங்க வந்து நான் உங்களை விட்டு போக மாட்டேன், அந்த சூழ்நிலைகளை சந்தித்தாலும் நான் உங்கள் தெய்வத்தை தான் நான் வணங்குவேன், அந்த வைராக்கியத்தை நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பார்க்கலாம். மோவாயு பெண்ணாக இருந்த போதிலும் ஆண்டவரை சார்ந்து கொண்ட ரூத்தின் மன உறுதியையும் வைராக்கியத்தையும் நாம் இங்கே பார்க்கலாம். ரூத் வந்து தேவனையே சார்ந்து கொண்டதால் அழிந்து போன சந்ததியிலிருந்து அழியாத வாழ்வு பெற்ற நபரானார். ஏன் அழிந்து போன சந்ததி அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, இணைச்சட்டம் 23:3 நம்ம பார்க்கலாம். அமோனியரும் மோவாபியரும் அவர்களது 10வது தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது அப்படின்ற ஒரு இறை வார்த்தையை நம்ம அங்கே அதில் பார்க்கலாம். அப்போ எப்படி வந்து மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் அவங்க எப்போ வந்து நகோமியுடைய மகனை திருமணம் செய்து கொண்டார்களோ, நம்மளுடைய தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்ததுனால அவர் அழியாத வாழ்வு பெற்றார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். அதுபோல் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கும் வந்து நம்ம கிறிஸ்துவ சார்ந்து வாழும்போது நம்மளுக்கும் நிறைய போராட்டங்கள், இழப்புகள் எல்லாம் நேரிடும். ஆனாலும் நம்ம வந்து எப்படி ரூத் அவங்களுக்குள்ளே இந்த வைராக்கியம் இருந்ததோ, நம்மளும் அந்த வைராக்கியத்தோடு அவருக்காக நாம் வாழணும். தேவனை சார்ந்து கொண்டதுனால ரூத்தின் வம்ச வழியில் தாவீது அரசரும் இயேசுவும் பிறந்தனர். அப்புறம் தேவனுடைய பார்வையில் எப்படி அவங்க கருணையை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெத்லெகேமில் அப்பொழுது வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டு இருந்தது. அந்த டைமில் அவங்க அந்த பெத்லெகேமுக்கு போகிறாங்க. ரூத்து 2வது அதிகாரம் 2:3 இந்த நம்ம பார்க்கலாம். ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் என்னை கண்கொண்டு நோக்குவோரை அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாக இருந்தது. இதை வந்து நம்ம லேவியர் 23:22 வசனத்தில், நான் வயலுக்கு போய் என்னை கண்கொண்டு நோக்குவோரை அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆள்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமேக்கிற்கு உறவினரான போவாசுக்கு உரியதாக இருந்தது. இதை வந்து நம்ம லேவியர்
நம்ம பார்த்தோன்னா, உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும்போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டு விடுங்கள். நானோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். கடவுள் கட்டளையை கொடுக்குறாரு. அது மாதிரி எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் நம்ம அந்த கதிர்களை விட்டு விடணும். அதுபோல் ரூத்துக்கு அந்த போவாஸ் வயலுக்கு செல்லும்படி தேவனுடைய அந்த வழி நடத்துறதுலாம் நமக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது. அதனால தான் அந்த வயலுக்கு மாத்திரம்தான் அவங்க போகிறாங்க. வேறு எந்த வயலுக்கும் போகாதபடிக்கு கடவுள் அவங்கள வழி நடத்தியிருக்காரு. ரூத்து 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பார்த்தோன்னாக்க, போவாஸ் ரூத்திடம், உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்கு நீ செய்துள்ள அனைத்தையும் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் துறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஒரு இனத்துடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனளிப்பார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். திருப்பாடல் 36:7 நம்ம இந்த வசனத்தை பார்த்தோன்னாக்கா, கடவுளே, உமது பேரன்பு எத்தனை அருமையானது. மானிடர் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். இந்த வசனத்தில் பிரகாரம் பார்த்தோன்னாக்க, கடவுளுடைய பேரன்பு எப்படி கிடைக்குதுன்றதுனாக்க, அவருடைய வழிநடத்தல் இருந்ததுனாக்க நமக்கு ஒரு அவருடைய நிழல், அந்த புகலிடம், ஒரு பாதுகாப்பு, ஒரு அரணாக இருக்கிறார் நம்மளுக்கு. இதை அவங்க கதிர் பொறுக்கும் போது அவர்கள் அந்த போவாஸ்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு, அவர்கிட்டேருந்து ஒரு கருணை உள்ள கிடைக்குது. இதை இந்த வசனங்களில் நம்ம பார்க்கலாம். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். போவாஸ் ரூத்திடத்தில் கருணை கொண்டு நோக்கினார். அவரிடத்திலிருந்து ரூத்துக்கு நல்லதொரு பாதுகாப்பும் கிடைத்தது. ரூத்தின் வாழ்க்கையில் தேவனுடைய மீட்பின் திட்டம் போவாஸ் வழியாக எவ்வாறு நிறைவேறுது என்று நம்ம இப்போ பார்க்கலாம். நகோமியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ரூத்து அனைத்தையும் செய்து முடித்தார் என்று நம்ம 3ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களில் நம்ம காணலாம். இதில் லேவியர் 5:26 இறந்தவனுக்கு சகோதரர் இல்லாவிடில் நெருங்கிய உறவினர் அவனை திருமணம் செய்வதோடு இறந்தவனின் நிலத்தையும் மீட்க வேண்டும். இவ்வாறு வாழ்வழிப்பவர் உறவு முறையின் மீட்பர் என்று அழைக்கப்படுவார். போவாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை காப்பாற்றும் கடமை உள்ள முறை உறவினன் தான் என்பது உண்மைதான். எனினும் என்னை விட இன்னும் நெருங்கிய முறை உறவினர் ஒருவர் உனக்கு இருக்கிறார். அவர் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றார். ரூத்து 4ஆம் அதிகாரம் 7-10 வரை. இஸ்ராயலுடைய பண்டை காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. நில விற்பனை அல்லது கொடுக்கல் வாங்கல் நடைபெறும்போது எடுக்கும் முடிவு உறுதிப்படுத்துவதற்காக ஒருவர் தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்து விடுவார். எடுக்கப்பட்ட முடிவை உறுதிப்படுத்தும் முறை இதுவே. அவ்வாறே அந்த முறை உறவினர் போவாசிடம் நீர் வாங்கி கொள்ளும் என்று சொன்னபோது அவர் தம் காலணியை கழற்றி அவரிடம் கொடுத்தார். அதன் பின் போவாசு அங்கிருந்த பெரியவரையும் மற்ற எல்லோரையும் நோக்கி, நான் ஏலமேலைக்கு கிளியான் மக்களோன் ஆகியோருக்கு உரிமையான அனைத்தையும் நகோமியிடமிருந்து வாங்கிவிட்டேன். இதற்கு நின்று நீங்களே சாட்சி. மேலும் மக்களோனின் மனைவியாயிருந்த மோவாபி பெண் ரூத்து என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். போவாசு ரூத்துக்கு ஒரு ஆண்மகவு பிறந்தது. அவருக்கு ஓபேது என்று பெயரிட்டார்கள். அவனோ தாவீதின் தந்தையான ஈசாவின் தந்தை. தாழ்நிலையில் இருந்த ரூத்து தேவன் எப்படி அவங்கள உயர்த்துறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ரூத்து தாவீது வழிமரபிலும் இயேசு கிறிஸ்துவின் தலைமுறை பட்டியலிலும் இடைப்பெறுவதை மத்தேயு 1:5 வசனத்தில் நம்ம காணலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19 வசனங்களில் உங்கள் மூதாதையரிடமிருந்தும் வழி வழியாய் வந்த வீணான நடத்தை என்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவுக்கு உட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். இயேசு கிறிஸ்து நமக்காக தம் சொந்த இரத்தத்தையே விலை கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறாரு. அதுபோல் நம்மளும் அந்த ரூத்துக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம்,
அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கீழ்ப்படிதல், என்னென்ன நற்பண்புகளெல்லாம் நம்ம பார்த்தோமோ அப்படியாக நாமளும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நாமளும் கழுவப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொருவரும். அவருக்காக நம்ம அந்த வாழும் வாஞ்சை, நம்மளுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். நாமளும் ஒவ்வொருவரும் அந்த வைராக்கியத்தோடு நம்ம எதற்காக நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்காரோ அந்த பணியை நான் நல்ல முறையில் செய்வதற்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாம் வாழணும். இந்நேரம் வரைக்கும் அப்பா ஆவியானவரே நீ நடத்தின கிருபைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாகப்பா எங்களுக்குள்ளும் அப்பா எப்படி ரூத்துக்குள்ளே இருந்த அந்த வைராக்கியம் உமையே தேர்ந்து கொண்டு வாழ்ந்தது போல நாங்களும் அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றி கொண்டு வாழ அந்த வைராக்கியத்தை எங்களுக்குள்ளேயும் ஊற்றப்பட உமது அக்கினினாலும் அப்பா இன்னும் நிரப்பப்பட்டு நாங்கள் எழுந்து ஒவ்வொரு குடும்பமும் அப்பா பிரகாசிக்க நீர் ஆளுகை செய்து இந்த நேரத்தில் வழிநடத்த வேணுமானத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.